Hi friends, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு சேனலில் பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா டேன் ரிமூவல் சோப் வந்துட்டு வீட்டிலே எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த டேன் ரிமூவல் சோப் பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப டேனாக இருக்குது, உங்களுக்கு வெயிலில் போயிட்டு ரொம்ப கருத்த மாதிரி தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த சோப்பை யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே எஃபெக்டிவாக இருக்கும். தேவையான பொருட்கள் மைசூர் தால் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. செக்கு எண்ணெய் வீட்டிலேயே தயாரித்தது நான் யூஸ் பண்ணுறேன். அடுத்தது அதை ஊற்றி வைக்கிறதுக்கு மோல்டுக்கு பதிலாக இந்த டீ கப் மாதிரி பேப்பர் கப் எடுத்திருக்கேன். அதில் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கடலை மாவு, அரிசி மாவு, காஃபி பவுடர் எல்லாமே தேவையான அளவுக்கு எடுத்திருக்கேன். நான் 2 விட்டமின் இ கேப்சூல் 2 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோப் பேஸு, அவ்வளோதான். இப்போ இந்த சோப் பேஸை வந்துட்டு டபுள் பாயில் மெத்தடில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஆல்ரெடி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பவுலில் இந்த சோப் பேஸை போட்டு நல்லா மெல்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பவுடர் மிக்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது எல்லாத்தையும் இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணணும். பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் 1 ஸ்பூன் கோகோனட் ஆயில், அப்புறம் 2 விட்டமின் இ கேப்சூல் இதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை எடுத்து பார்த்திங்கன்னா அது கெட்டியாகிறதுக்கு முன்னாடி மாதிரி லிக்விடாக இருக்கிறப்ப நீங்கள் மோல்டில் ஊற்றிடணும். நான் மோல்டு வச்சில்ல, அதனால் இந்த பேப்பர் கப்லேயே வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதில் ஊற்றி வச்சுட்டேன். இதை மாதிரி ஊற்றி வச்சுட்டு அப்படியே விட்டுட்டேன். நான் நைட்டு ஃப்ரீசர்லலாம் நான் வைக்கல, அப்படியே தான் வச்சுருந்தேன். நார்மலாக ரூம் டெம்பரேச்சரில் தான் நான் வச்சுருந்தேன். மார்னிங் எடுத்து பார்க்குறப்போ இப்படி தான் சோப் வந்துட்டு அவுட்புட் கிடச்சிருந்தது. ரொம்பவே சூப்பராக இருந்தது. இப்போ இந்த சோப்பில் பார்த்திங்கன்னா நான் வந்து சென்ட் எதுவும் வாசனைக்காக ஆட் பண்ணலை. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக சோப்னாலே வாசனையாக இருந்தால் தான் பிடிக்கும் இல்லைங்களா. ஆல்ரெடி நான் ஒரு பஞ்ச் செஞ்சுருக்கேன். அதில் ஃப்ளேவர் சென்ட் வந்துட்டு நான் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன், மைசூர் சாண்டல் ஃப்ளேவர். பட் இந்த டைம் இந்த 4 சோப்புக்கும் பார்த்திங்கன்னா நான் எதுவும் யூஸ் பண்ணலை. இந்த சோப்பு பார்த்திங்கன்னா செம எஃபெக்டிவானது. நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். நீங்கள் கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்வீங்க கமெண்ட் செக்ஷனில். ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஸ்கின் ஒயிட்னிங் சோப் அண்ட் பீட்ரூட் ஸ்கின் ஒயிட்னிங் சோப்லாம் நான் போட்டிருக்கேன். அதை யூஸ் பண்ணிவிட்டு நல்ல ரிசல்ட் வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருக்கீங்க. அது கூட நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருக்கேன். அதே மாதிரி தான் இப்போ இந்த சோப்பு ரொம்ப எஃபெக்டிவான சோப் தான். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதுக்காக மெனக்கிட்டு நம்ம பெரிய காஸ்ட்லி க்ரீம்லாம் வாங்கி யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. கொஞ்சமாக வந்துட்டு எக்ஸஸாக அந்த பவுலில் இருந்த சோப்பை என்ன பண்ணியிருக்கேன் நான், அதை எடுத்து வேஸ்ட் பண்ணாமல் ஜஸ்ட்டு ஒரு அந்த டீ கப் மாதிரி கப்பில் வந்துட்டு போட்டு வச்சுருந்தேன். அதுவும் நல்லா கெட்டியாயிடுச்சு. அதில் தான் இப்போ எடுத்து நாங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணியிருக்கோம். இப்போ எங்கள் அம்மா தான் ஹேண்ட் வாஷ் பண்ணுறாங்க. கொஞ்சமாக தான் எடுத்து அவங்க ஹேண்ட் வாஷ் பண்ணுறாங்க. ஜஸ்ட்டு கொஞ்ச நேரம் ரப் பண்ணிவிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணுறாங்க. தேய்க்கிறப்போ பார்த்திங்கன்னா எப்படி நுர வருதுன்னு பாருங்கள். உங்களுக்கு குளிக்கிறப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. நல்லாவே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போது நம்ம ஃபேஸ் பேக் போடணுன்னா அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி போடணும். அதுக்கு டைம் இருக்கிறவங்க போடுவாங்க, டைம் இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லைங்களா. ஸோ இது மாதிரி சோப்பை நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட். அது மாதிரி இதையே நீங்கள் பிஸ்னஸாகவும் வீட்டிலேருந்து தயாரித்து பண்ணலாம். இதை பற்றின கிளாஸஸும் நான் எடுத்துகிட்ருக்கேன். இதை பற்றின கிளாஸஸ் உங்களுக்கு டீட்டெயில்டாக வேணும்னாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் சொன்ன இந்த சோப் மேக்கிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.